இலவசத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பிரச்சனைன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷனில் 3.25 ரூபா அரிசி விற்றாங்க. அப்போ எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்தோம், ஒரு தன்னம்பிக்கையோடு தான் இருந்தோம், நல்லா இருந்தது. இப்போ ஒரு குடும்பத்துக்கு 4200 இலவச பணம் வருது. அதாவது 60%. ஒரு வீட்டில் 2 பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபா. ரேஷனில் குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 ரூபா. ஒரு வீட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 1200 ரூபா. இது வந்து ஒரு 60%னாலும் மீதி ஒரு 20% 2200 ரூபா, மீதி ஒரு 20% 2500 ரூபா. இப்படி இருக்கு. அந்த 4200 ரூபாயை வச்சோ இல்லை 2200 ரூபாயை வச்சோ இது வரைக்கும் அவங்க வாங்கினதுலேருந்து அவங்க ஏதாவது ஒரு அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். தொழில் ஆரம்பித்து அதுலேருந்து முன்னுக்கு வந்திருக்கலாம். அந்த 4200 ரூபா வச்சு இல்லை, அதில் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் அவங்களும் தெரிஞ்ச தொழில் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணி அவங்க வாழ்ந்தாங்கன்னா அடுத்தது நம்ம இலவசத்துக்கே நம்ம போக தேவையில்ல. நம்ம நாடும் வந்து ஒரு செழிப்பாக இருக்கும், கடன் இல்லாமல். அது ஒன்று. 95ல் எனக்கு ஒருத்தர், எங்கள் அக்கா வீட்டுக்கார், அப்போ அவர் கல்யாணம் கூட பண்ணல எங்கள் அக்காவை, அவர் எனக்கு லைசன்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுத்தாரு. 10 வருஷம் டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் 2006ல் சொந்தமாக நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன். என்னோடய டிரைவர் தொழிலையே எமர்ஜென்சி டிரைவர், ஆக்டிங் டிரைவர் சொல்லுவாங்க. அதுக்கு 2005 கடைசியில் டிசம்பர் மாதம் ஒரு 4 நாள் ஒருத்தங்களுக்கு வேலைக்கு போனேன். அவங்க என்னை சொல்லி கூப்பிட்டதே 1000 ரூபாய் தான் சொல்லி கூப்பிட்டாங்க 4 நாளைக்குன்னு. அது கூட நான் எதுக்கு போனேன்னா எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்பணும். மாதம் அக்டோபர் அனுப்பிச்சிட்டேன், நவம்பர் அனுப்பிச்சிட்டேன், டிசம்பர் மாதம் கடைசி ஆகிடுச்சு, அனுப்ப முடியல. அப்போது ஆட்டோவை வீட்டில் பூட்டிட்டு அந்த 4 நாள் வேலைக்கு போயிருந்தேன். அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க. இங்கே மார்கழி மாதத்தில் சபாலெல்லாம் கச்சேரி நடக்கும், திருவையாறு கச்சேரி எல்லாம் நடந்து இட்டு போயிருந்தேன். அப்போ அவங்க 4 நாளைக்கு 1000 ரூபான்னு சொல்லி இட்டு போயிட்டு எனக்கு கடைசி நாள் என்ன பண்ணாங்கன்னா 1080 ரூபா கொடுத்தாங்க. 80 ரூபா டிப்ஸு. அந்த 80 ரூபா டிப்ஸில் எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா பணம் அனுப்பிச்சேன் போஸ்ட் ஆஃபீஸில். அப்போ 1000 ரூபாய்க்கு 50 ரூபா கமிஷன் கொடுக்கணும். மீதி இந்த 30 ரூபா, அந்த 30 ரூபாலேருந்து தான் அந்த டிரைவர் எமர்ஜென்சி டோக்கன் போல் அடித்து வீடு வீடாக கொடுத்து அதுலேருந்து வந்து இன்றைக்கி நான் யாரையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு இலவசம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதே போல் எல்லாரும் வாழணுன்றது தான் என்னோட ஆசை.